டாக்டர் புவனேஸ்வரன், கோயம்புத்தூர். போன வாரம் என்னுடைய ஒரு நண்பர்களுடைய மகன் என்னை பார்க்க வந்தார். வந்தபோது ஏதோ அவர் பேசும்போது அவர் அந்த வலது கையில் அப்படியே கொஞ்சம் வேற மாதிரி வித்தியாசமாக வச்சுட்டு பேசுன மாதிரி இருந்தது. கேட்டேன், என்ன உனக்கு, ஏன் அந்த வலது கையில் அப்படின்னு. அவர் உடனே அந்த கையில் அவருடைய ஒரு பின்பாகம், அவருடைய மேல் கையினுடைய இந்த இடம், இந்த பின்பாகத்தை காமிச்சார். அங்கே பார்த்தா அங்கே ஒரு ஒரு சின்ன ஒரு கருவியானது பொருத்தப்பட்டது போல இருந்தது. நான் சிரிச்சுட்டே அவர்கிட்ட, ஓஹோ சிஜிஎம்எஸ் பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டேன். அது என்ன சிஜிஎம்எஸ் அப்படின்னா, கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் அப்படிங்கிறது தான் அந்த சிஜிஎம்எஸ்னு. இது ஒரு மிக மிக ஒரு வித்தியாசமான ஒரு புதுமையான ஒரு கண்டுபிடிப்பு. சர்க்கரை நோயாளிகளுக்கு மிக மிக ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். அது என்ன சார் அப்படின்னா, அதில் பார்த்தீங்கன்னா, இது ஒரு கம்பெனி இந்த சிஜிஎம்எஸ் என்கின்ற ஒரு 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 கருவியை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை உங்களுடைய கையினுடைய பின்பாகத்தில் ஒரு இடத்துல ஒட்டிடுவாங்க. ஒட்டிட்டாங்க அப்படின்னா ஆக்சுவலாக அதுக்குள்ளே சின்ன ஒரு முடி போல் இருக்கிற ஒரு சென்சாரானது உங்களுடைய தோலுக்குள்ளே போய்க்கும். வலி எதுவும் இருக்காது. அதனுடைய உங்களுடைய கைபேசி மொபைல் ஃபோனோட அதை ஒரு ஆப்போட அவங்க ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. விஷயம் இவ்வளோதான் சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போண்டா சாப்பிட்டாலும் சரி, பஜ்ஜி சாப்பிட்டாலும் சரி, வாழைப்பழம் சாப்பிட்டாலும் சரி, பட்னி இருந்தாலும் சரி, அப்பப்போ உங்கள் ரத்தத்தில் சர்க்கரை எப்படின்னு அப்படியே அது உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கும். இது என்ன சார் எப்படின்னா, இதுதான் இது என்னென்னா, நான் சொல்லுவேன், ஒரு கணவன் சரியாக சாப்பிட்றானா அப்படிங்கிறத பொதுவாக அவனுடைய மனைவி அல்லது மகள் தான் கண்காணிப்பாங்க. இது என்னென்னா, கூடையே உட்காந்து வச்சிருக்கிற மாதிரி ஒரு குரூப்பு, ஒரு கருவி. அதனால இதன் காரணமாக ஒருவர் சர்க்கரை நோயாளியாக இருக்கிற ஒருவர் அந்த சர்க்கரை மருத்துவருக்கு பலவிதமான விஷயங்களை அவர் தெரியப்படுத்துவார். எப்படி தெரியப்படுத்துவார்? அவருடைய சர்க்கரையுடைய அளவு எப்படி இருக்கு, காலையில் எப்படி இருக்கு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு, இரவு நேரத்தில் எப்படி இருக்கு, அவருடைய மருந்துகள் சரியாக வேலை செய்கின்றனவா, இந்த மாதிரி பல விஷயங்கள் இதன் மூலமாக தெரிய வரும். அதனால இது நம்முடைய சர்க்கரை நோயாளிகளுக்கும் சர்க்கரை மருத்துவர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதனால் அந்த பையன்கிட்ட நான் தைரியம் சொன்னேன், நல்லது தான் தம்பி, இதனால் உனக்கு என்ன அப்படின்னா, உன்னுடைய வைத்தியமானது சரியான முறையில் ஒரு அனுமானிக்கப்பட்டு அதன் மூலமாக உனக்கு ஒரு கண்காணிப்பு மூலமாக ஒரு வைத்தியம் நடக்கும் அப்படின்னு. சரி, எவ்வளோ நாள் வச்சுக்கலாம்? 7 நாட்கள்லேருந்து 14 நாள் வரைக்கும் இது இருக்கலாம். குளிக்கலாமா சார்? தாராளமாக குளிக்கலாம். அது இடத்துல சொரிஞ்சு அதை எடுக்காத வரைக்கும் அதை விட்டு நகராது. உங்களுடைய நார்மலான வேலைகள் எல்லாம் செய்யலாம். அதனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம், ஒரு புரட்சி அப்படின்னே சொல்லலாம். புரிஞ்சுட்டிங்களா? வாழ்க வளமுடன்.